அந்நியார் தேமுதிக நிறைய அண்ணி இருக்காங்க இப்போ. ஆமா, அதான் எனக்கு சக்குன்னு குழம்புச்சு. தேமுதிக அந்நியார் மாநிலங்களவை வேண்டி உறுதியாக இருக்கிறார். 3 சீட்டு போல இருக்கு. ராஜ்யசபா வேணும்னு இருக்காங்களா, அவங்க ராஜ்யசபாவில் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா வர்றவங்க எல்லாம் ஏடிஎம்கே கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு வர்றவங்க எல்லாம் 1+1. சரத்குமார் 1+1. சரி சார், நீங்க பிளஸ் யார்? ராதிகாவுக்கு. ராதிகா அவங்க திமுக இல்ல, 2 பேரும் தான் இருக்காங்க. ஆமா, அவர் என்ன ஒரு நாராயணன் இருந்தாரு, அவரு அனைத்து இந்திய சமத்துவ மக்கள் கழகம்னு ஆரம்பிச்சார் போல இருக்கு. கருணாராஜன் தான் இங்க வந்துட்டாரு. இப்போ அவரும் வந்து ராஜ்யசபா கேட்குறாரு. எல்லா ராஜ்யசபா கேட்டோன்னே ஏற்கனவே எங்ககிட்ட இருந்த ராஜ்யசபாவை தர்மர்னு ஒருத்தன் தூக்கி போட்டான். சும்மா உட்காந்துக்கிறாப்ல வெட்டியா. இன்னைக்கே போட்டோ ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி எடுத்து கொடுத்தோம். தர்மர் போட்டோ எனக்கு உண்மையிலே தெரியல, மறந்து போச்சுங்க. அதை வச்சுதாங்க கட்சி ஒரு அதுக்கப்புறம் தான் அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. முதல் முறையா எடப்பாடி இனிமேல் ஓபிஎஸ் கட்சியில வச்சுட்டு இருக்க கூடாதுன்ற முடிவுக்கு வர்றது தர்மர் ராஜ்யசபா எலெக்ஷன்.